நம்ம இன்றைக்கி இப்போ என்ன செக்ஷன் பார்க்க போகிறோன்னா போர்ட் ஸ்பெசிஃபிகேஷன். ஏன்னா நம்ம வந்து மேக்ஸிமம் நம்ம எல்லாருமே பார்த்துட்டோம். ஒரு 50% நம்ம பார்த்து கம்ப்ளீட் முடிச்சாச்சு. பேலன்ஸ் ஒரு 50% இருக்குது. ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா போர்ட் ஸ்பெசிஃபிகேஷன். ஓகேவா? போர்ட் ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. நான் அதுக்கு வந்து விர்ச்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய விஎம்வேர் மிஷினில் வந்து மெட்டாஸ்பேட்டபிள் 2 ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அதை வச்சு நம்ம ஸ்கேன் பண்ண போகிறோம். ஓகே, நான் ஃபஸ்ட்டு ஆப்ஷன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், தென் உங்களுக்கு அதுக்கப்புறம் கிளாஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு போர்ட், ஏதாச்சும் ஒரு போர்ட் கொடுத்துட்டு அந்த ரேஞ்ச் கொடுத்துக்கலாம் ஒரு போர்ட்ஸ்லேருந்து. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இப்போ வந்து ஒரு 2 ஒரு போர்ட் வேணுன்னா 2 டிசிபி போர்ட் அந்த மாதிரி இந்த ஸ்பெசிஃபிக்காக ஒரு போர்ட் மட்டும் வேணுன்னா அந்த போர்ட் மட்டும் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு மொத்த போர்ட்டும் எனக்கு பண்ணி கொடு. அதாவது போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 65,535 போல் உங்களுக்கு போர்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? இல்லை உங்களுக்கு போர்ட்ஸில் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு யூடிபி, இது வந்து யூனா யூடிபி போர்ட் மட்டும் எனக்கு எடுத்துக்கொடு, யூடிபி போர்ட் மட்டும் எனக்கு எடுத்துக்கொடு. அதில் எந்த 53னா சம் யூடிபி போர்ட்ஸ். இல்லை எனக்கு டிசிபியில் மட்டும் எனக்கு எடுத்துக்கொடு. இதோ டீனா டிசிபின்னு அர்த்தம். டிசிபியில் எனக்கு செட்டன் இப்போ ரேஞ்சு கொடுத்து இந்த மாதிரி ரேஞ்ச் போட்டு கொடுத்து இந்த ரேஞ்சுக்குள்ளே போட்டு கொடு. இல்லை இந்த சம் போர்ட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எஸ். ஓகேவா? தென் வந்து எக்ஸ்க்ளூட் போர்ட்ஸ்னால் இப்போ எனக்கு இந்த போர்ட்ஸ் மட்டும் எனக்கு வேண்டாம், இந்த போர்ட்லேருந்து இந்த போர்ட்டு மட்டும் எனக்கு வேணாம், இதெல்லாம் எனக்கு தேவையில்லப்பா அப்படின்னு நம்ம வேஸ்ட்டு. இந்த இப்போ இருக்குன்னா நம்ம இவ்வளோ போர்ட்ஸில் அன்வான்டாக நெசசரியாக வேறு அன்வான்டாக போர்ட்ஸ்லாம் நமக்கு தேவைப்படாது. ஸோ அந்த பார்ட்ஸ்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறதும். தென் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் மோட்னு ஒன்று இருக்குது. ஃபாஸ்ட் மோடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு போர்ட் ஸ்கேன் பண்ணும் போல உங்களுக்கு உடனே ஸ்கேன் பண்ணி எல்லாத்தையும் உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். ஆனால் ஒரு 100லேருந்து ஒரு 500 ஆர் எல்ஸ் வந்து 1000 அந்த மாதிரி போர்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஸ்கேன் பண்ணி கொடுக்கும். தென் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்கேன் பண்ணும்போது உங்களுக்கு சீக்வெண்ட்டாக ரேண்டமாக உங்களுக்கு கரெக்டாக ரேண்டமாக பண்ணாது, கரெக்டாக ஒரு ரேஞ்சு கொடுக்கும். அப்புறம் டாப் போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு HTTP இந்த மாதிரி வல்லர்பிட்டி பொறுத்த வரைக்கும் டாப் போர்ட்ஸ் என்னென்ன போர்ட்ஸ்லாம் இருக்கோ அதுலேருந்து காமனாக எடுத்து அந்த மோஸ்ட் காமன் போர்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் நவ் டூ இப்போ என்ஆப் கொடுத்துட்டு இங்கே வந்து ஏதாச்சும் ஒரு போர்ட் கொடுத்துக்கலாம். போர்ட் 22. இப்போ நான் என்னோடய விஎம் இருக்குல்ல, விஎம் மிஷினை இங்கே பண்ண போகிறோம். ஓகேவா? 192.168.198.132. ஸோ இதான் என்னோடய அட்ரஸ். ஸோ ஓகே, கரெக்ட். திஸ் மை அட்ரஸ். ஸோ இந்த போர்ட்டுக்கிட்ட நான் என்ன கொடுக்குறேன்னா எனக்கு இந்த போர்ட் மட்டும் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக எடுத்துக்கூட. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம போர்ட் இல்லாமல் நார்மலாக ஸ்கேன் பண்ணி பார்ப்போம், அதுக்கப்புறம் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டுறேன். ஓகே, இங்கே வந்து வெர்டிகுலராக ஃபார்ம் பண்ணிவிடுவோம். ஓ சாரி, ஹரிசாண்டல் பண்ணிட்டேனா? ஓகே, பிரச்சனை இல்லை. ஸோ இந்த ஸ்கேன் பண்ணிட்டோம், நம்மளுக்கு ப்ராசஸ் காட்டுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற என்னென்ன போர்ட்ஸ்லாம் இருக்கோ, என்னென்ன போர்ட்ஸ்லாம் ஓப்பனாக இருக்கோ எனக்கு எல்லா போர்ட்ஸுமே காட்டியிருக்கு. ஓகேவா? மீன்ஸ் வந்து இந்த விஎம்மில் இந்த விர்ச்சுவல் மிஷினில் இருக்கிற எல்லா போர்ட்ஸுமே வந்து இந்த மெட்டாஸ்பேட்டபிள் இருக்கிற போர்ட்ஸ்லாம் எனக்கு ஸ்கேன் பண்ணி கொடுத்துருக்கு. ஓகேவா? அதை எப்படி எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு போர்ட்டு மட்டும் எனக்கு ஸ்கேன் பண்ணி கொடு அப்படிங்கிறதுக்கு நம்ம டைம் கன்சியூம் பண்ணலாம். இப்போ வந்து கம்பெனியில் வந்து இதுலேருந்து இந்த சைடில் வந்து HTTP இருக்கா பாருங்கள். ஏன்னா HTTPSனால் கொஞ்சம் செக்யூராக இருக்குது, இது P வந்து ரன் ஆகிட்டுக்கா பார்க்க சொல்கிறாங்க. அந்த மாதிரி பார்க்க சொல்லும் போல் நீங்கள் வந்து அந்த போர்ட் ஒரு சட்டன் போர்ட்டு மட்டும் நீங்கள் பார்க்கணும். அந்த போர்ட் மட்டும் பார்க்கறதுனால உங்களுக்கு டைம் கன்சப்ஷன் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அன்வான்டாக நீங்கள் எந்த போர்ட்ஸ் இது பண்ணதில்லை, அவங்க என்ன கேட்குறவங்களோ அதை மட்டும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அப்போ வந்து இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். என்ஆப் கொடுத்து ஓகே கொடுத்துட்டு ஐபி அட்ரஸ் கொடுத்துட்டு நான் அப்போ வந்து என்ன பண்ணுறேன், போர்ட் 443 ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு போர்ட் கொடுக்குறேன். ஓகே, இந்த போர்ட் இல்லைங்கிறாங்க, ஆப்ஷன் வேலிட். 1 மினிட், நம்ம சூப்பர்வைசராக மாறிவிடும். ஓகே, ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு நார்மலாக ஸ்கேன் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு see the difference. ஓகே, இங்கே காட்டுறேன். sudo su. ஓகே, nap -p. ஓகே,
ஓகே ஸ்கேன் ஆகிட்டுக்கு கொஞ்சம் ப்ராசஸ் ஆகட்டும், வெயிட் பண்ணுவோம். ஸ்கேன் ப்ராசஸ் எவ்வளோ இருக்குது? ஓகே 92 98. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா சம் ஃபில்டர் போர்ட்ஸ் இருக்குது, ஃபயர் வால் போட்டிருக்கு, சம் ஃபில்டர் போர்ட்ஸ் இருக்குது. தென் வந்து பார்த்திங்கன்னா இல்லை ஓப்பன் போர்ட்ஸ் வந்து டொமைனுக்கு ஹெச்டிடிபி போர்ட்ஸ் இருக்குது. இப்போ வந்து கம்பெனியில் வந்து எனக்கு ஹெச்டிடிபி மட்டும் எனக்கு எடுத்து கொடுப்பான், அந்த போர்ட் மட்டும் இருக்கா இல்லையான்னு கேட்குறாங்க. அந்த போர்ட் வந்து ஓப்பனில் இருக்கா க்ளோஸில் இருக்கா கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் ஜஸ்ட்டு என்ஆப் கிட்ட சொல்லிவிட்டு போர்ட் பின்னா போர்ட் ஸ்பெசிஃபை பண்ணுறோம். இப்போ என்ன போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிடிபி. ஸோ இந்த போர்ட் மட்டும் எனக்கு இருக்கா இல்லையா நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஓகே அந்த போர்ட் இருந்துச்சுன்னா எனக்கு அந்த போர்ட் மட்டும் எனக்கு ஸ்பெசிஃபிக் பண்ணி எனக்கு டார்கெட் சொல்லும். ஓகேவா? இப்போ வந்து இல்லைப்பா நீ இன்னும் 2-3 போர்ட் இருக்கா செக் பண்ணிக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டொமைன் இருக்கா, அப்புறம் எம்எஸ்ஆர்பிசின்னு இந்த போர்ட்ஸ்லாம் இருக்கா நீ ஸ்கேனுக்கு சொல்லு அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சாரி காய்ஸ், ஒரு சம் கால் வந்துச்சு. ஓகே இப்போ எப்படி தான் இந்த போர்ட்டு மட்டும் இருக்கா கேட்குறாங்க. அதுக்கு என்ன போர்ட்னா இப்போ ஒரு 53 டொமைன் போர்ட்ஸ் இருக்கா நம்ம கேட்குறாங்க. இப்போ டொமைன் போர்ட் இப்படி கொடுத்து நீங்கள் வேறு ஏதாச்சும் போட்டு கொடுத்துக்கலாம். வேறு என்ன போர்ட் 132 டிசிபியில் 135. ஓகே ஸோ நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கும் போல் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன போர்ட்ஸ் இருக்கும் அந்த போர்ட்ஸ் மட்டும் நீங்கள் கொடுத்துக்கலாம். போர்ட்ஸ் மெம்பரை வச்சு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இல்லை ப்ரோ எனக்கு போர்ட் மெம்பர்லாம் எனக்கு மனப்பாடம்லாம் பண்ண தெரியாது, மனப்பாடம் மீன்ஸ் வந்து மெமரியில் என்னாட்டி வச்சுக்க முடியாது. ஸோ நான் என்ன பண்ணலாம் ஆல்டர்னேட்டிவாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ கம்பெனி சைட்லேருந்து உங்களுக்கு ஹெச்டிடிபி போர்ட் மெம்பர் என்ன அப்படிலாம் கேட்டுருக்காங்க. இந்த ப்ரோட்டோகால்ஸ் ரன் ஆகிட்டுக்கா பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இப்படி கொடுக்கலாம். நேம் வச்சு நீங்கள் நேம் வச்சு கூட கொடுக்கலாம். ஓகேவா? அதெல்லாம் உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. நேம் மட்டும் வச்சு நீங்கள் இப்படி கூட கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி கொடுத்து நீங்கள் என்ட்ரு பண்ணும்போல இப்போ அந்த போர்ட் மட்டும் ஓப்பனில் இருக்கா க்ளோஸில் இருக்கா உங்களுக்கு சொல்லணும். ஓகேவா? தென் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து திருப்பி நான் கொடுத்து நீங்கள் ஒரு பேர் மட்டும் நம்ம கொடுக்க முடியுமா ப்ரோ அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. நீங்கள் 1 கொடுக்கலாம், 2 கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சர்டன் போர்ட்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து டார்கெட்டுக்கு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்களுக்கு இருக்கா இல்லையா பக்கம். ஓகேவா? ஓகே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா ஒரு நார்மல் ஸ்கேன் பண்ணும் போல எல்லா போர்ட்ஸும் உங்களுக்கு ஓப்பனாக இருக்குது. இதுவே ஒரு கம்பெனி சைடு ஆர் வேறு ஏதோ நடக்குது, வேறு ஒரு விஷயத்தில் எனக்கு சர்டன் போர்ட்ஸ் மட்டும் எனக்கு வேணும், இந்த போர்ட் மட்டும் வேணும்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா என்ஆப் கிட்ட கொடுத்து பின்னு கொடுத்து ப்ரோட்டோக்காலில் 18 ஹெச்டிடிபி அந்த ப்ரோட்டோக்கால் அந்த போர்ட் மட்டும் ஓப்பனில் இருக்கா க்ளோஸில் இருக்கா பார்க்கும்போது சொல்லும் போது இந்த மாதிரி பார்க்கலாம். இதுவே எனக்கு வந்து ஒன்றா பண்ணால் நம்மளுக்கு டைம் வந்து அதிகமாகும். எனக்கு வந்து நான் ஒரு 8 போர்ட்டு சொல்கிறாங்கன்னா அந்த 8 போர்ட்டும் மெம்பரை நீங்கள் கொடுத்து ஒரே தடவை ஸ்கேன் பண்ணலாம். ஆர் எல்ஸ் வந்து எனக்கு போர்ட் மெம்பர்லாம் வந்து எனக்கு மெமரிஸ் பண்ண முடியாது. ஸோ எனக்கு நேம் மட்டும் தான் தெரியும்னா நீங்கள் அந்த மாதிரியும் கொடுக்கலாம், சிங்கிளாகவும் கொடுக்கலாம், தென் வந்து இப்படியும் கொடுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன இருக்குன்னா பார்த்தீங்கன்னா ஆப்பில் நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா போர்ட் ஸ்பெசிஃபிகேஷனில் சர்டன் ரேஞ்சு கொடுக்கலாம். ஓகேவா? அது எப்படி நான் சொல்கிறேன். ஸோ இது நான் எதுக்கு வச்சுருக்கேன்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு மெமரைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு புரியணுன்ட்டு இந்த கான்செப்ட் தான். அதனால் ஓகே இப்போது ஒரு ரேஞ்ச் கொடுப்போம். ஓகே இப்போ என்ஆப் கிட்ட வந்து கொடுத்துருக்கேன். என்ஆப் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஓகே இப்போ ஒரு ரேஞ்ச் கொடுப்போம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ஆப் கிட்ட வந்து இங்கே கொடுத்து போர்ட் ஸ்பெசிஃபிக் பண்ணுவோம். போர்ட் கொடுத்துட்டு இப்போ வந்து எனக்கு 1லேருந்து ஆரம்பித்து ஒரு 100 போர்ட்டு. ஓகேவா? 100 போர்ட்டு மட்டும் ஒரு 1000 போர்ட் எனக்கு பண்ணி கொடுங்க. இல்லைனா ஒரு 100 வச்சுப்போம். ஃபஸ்ட்டு ஒரு 100 போர்ட் இப்படி கொடுக்க முடியல. ஒரு ரேஞ்ச் செட் பண்ண முடியல. எனக்கு அந்த 1 to 100 ஓகேவா அந்த போர்ட்ஸ் மட்டும் தான் காட்டும். அகைன் நான் வந்து இப்போ 1000 கொடுக்குறேன். 1000 கொடுக்க முடியல. 1000க்குள்ளே நான் ஸ்கேன் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? லெட்ஸ் வெயிட். ஓகேவா? அந்த இது கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஓகே 98%. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1000 போர்ட்ஸ் நம்மளுக்கு எடுத்து கொடுத்துருச்சு. 1000 போர்ட்டுக்குள்ளே இருக்கிறத நம்மளுக்கு எடுத்து கொடுத்துருக்கு. தென் வந்து நம்ம இல்லைப்பா எனக்கு ஒரு 800 போர்ட்ஸ் மட்டும் வேணும்,
8 இல்லைன்னா 0 to கூட கொடுக்கலாம். 0 to ஒரு 800 போர்ட்ஸ் இப்படி கூட கொடுக்கலாம். ஓகேவா? இப்படி கொடுத்தீங்கன்னா 0லேருந்து ஆரம்பித்து 800 வரைக்கும் போர்ட்ஸ் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் பண்ணும். ஓகேவா? வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 0லேருந்து ஒரு போர்ட் இருக்குது, பட் ஆனால் ஃபில்டரில் இருக்குது. இந்த மாதிரி சம் போர்ட்ஸ் ஓப்பன் ஆகி நம்மளுக்கு 800க்குள்ளே கட்டியிருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து இருக்கிற போர்ட்ஸ் வந்து தான் 65,535 போர்ட்ஸ்னால் இருக்குது. ஓகே, அதான் அது வைக்கினா போர்ட்ஸோட கவுண்ட்டு எண்டு. ஓகே, நம்ம ஃபுல் போர்ட்டு கூட நம்ம கொடுத்துக்கலாம். 65,535. ஓகே, ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்டையர் போர்ட்டை உங்களுக்கு ஸ்கேன் ஆகும். ஓகேவா? ஓகே, இது வந்து ஸ்கெல்த்து ஸ்கேன் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். வெயிட் பண்ணுவோம். ஓகே, ஸ்கேன் ஆகிட்டுருக்கு. ஏன்னா இவ்வளோ போட்டு நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? அதனால் ரொம்ப ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. நம்மளுக்கு வேணாம், இவ்வளோ போட்டு கொடுத்தா நம்மளுக்கு ரொம்ப 1 hour மேலே ஆகிடும். அதனால ஜஸ்ட்டு ஒரு 5000 போட்டு நம்ம கொடுப்போம். ஓகே, 5000 போட்டு எனக்கு எடுத்து கொடு. அந்த இந்த ஐபி அட்ரஸில் நீங்கள் டொமைன் கூட கொடுத்துக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லை. ஓகே, இது வெயிட் முடிட்டோம். ஓகே, இதையும் கட் பண்ணிவிடும். ஒரு 2000 கொடுத்துரும். ரொம்ப கம்மி பண்ணிட்டு இருக்கோமே. ஓகே, 2000 கரெக்டாக இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா ஸ்கேன் ப்ராசஸ் உங்களுக்கு சீக்கிரமாக ஆகிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு சைடு இங்கே கொடுத்துப்போம். ஓகே, தேர்ட்டி 40. ஓகே, ஸ்கேன் ப்ராசஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கம்ப்ளீட் ஆகிடும். பார்ப்போம். ஸோ நம்ம ஆர்எல்ஸ் எப்பவும் போல் அனதர் டெர்மினலில் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, சூப்பர்வைசர் ஆகிடுவோம். சூப்பர்வைசர் ஆனதுக்கப்புறம் தென் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு போர்ட் ஸ்பெசிஃபிக் பண்ணுவோம். ஓகே, நான் இப்போ என்ஆப் கிட்ட வந்து நீங்கள் சைடு கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் சொன்னேண்ணே. ஓகே, கொடுத்துட்டு இங்கே வந்து போர்ட் 1 to ஒரு 1000 போர்ட் ஸ்கேன் பண்ணி கொடுங்கிறேன். ஓகேவா? ஸ்கேன் ஆகிட்டு இருக்கட்டும். ஒரு சைடு நம்ம பேக் சைடில் கொடுத்தோம்ல. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2000 மேலே ஒரு போர்ட் அன்னோன்னா ஒரு போர்ட் ரன் ஆகிட்டுருக்கு. அது ஃபில்டர்லெஸ். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். ஸ்கேன் பண்ணி இந்த மாதிரி வேறு எதுவும் போர்ட் ரன் ஆகிட்டுருக்கு அந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி போர்ட் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம். நீங்கள் சைடு டொமைன் பார்க்கலாம், ஐபி அட்ரஸ் பார்க்கலாம். ஸோ ஓகே, 83 கொஞ்சம் நானாக இருக்குது, கொஞ்சம் ப்ராசஸ்னாக இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 1000 போர்ட் கொடுத்தேன். 1000 போர்ட்ஸில் அதாவது ஒன்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு 1000 போர்ட்ஸில் என்னென்ன போர்ட்ஸ்லாம் நான் ஓப்பன் இருக்கோ எனக்கு போர்ட்ஸ்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிருக்கு, ஷோ பண்ணியிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா போர்ட்டில் சம் ஸ்பெசிஃபிக் ரேஞ்ச் கொடுக்கலாம். இப்போ வந்து எனக்கு யூடிபி ப்ரோட்டோக்கால் இப்போ ஒன்றும் இல்லை, அப்படியே இதை காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணுவோம். ஓகே, என்ஆப் கொடுத்து ஓகே ஐபி அட்ரஸ் கொடுத்து ஓகே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒன்றும் இல்லை. இப்போ தனித்தனியாக பண்ணால் உங்களுக்கு ப்ராசஸ் அதிகமாக இருக்கும். இப்போ பினா யூடிபியில் இருக்கிற எனக்கு இந்த போர்ட் மட்டும் எனக்கு எடுத்து கொடு. அது எதே பி கொடுத்துட்டு இங்கே யூ கொடுத்துருங்க. ஏன் யூ கொடுத்துருக்கேன்? ஏன்னா யூடிபி யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோக்கால் இருக்கிற போர்ட்டை 53ன்னு ஒரு போர்ட் இருக்குது, அந்த போர்ட்டும் அப்புறம் 11 போர்ட்டும் அப்புறம் 137 போர்ட்டு அது கொடுத்துருக்கேன். அப்புறம் டிசிபியில் ஒரு போர்ட் கொடுத்துருக்கேன். ஓகேவா? டிசிபியில் இந்த ரேஞ்ச் கொடுத்துருக்கேன். தென் வந்து சம் போர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். அப்புறம் ஓகே உங்களுக்கு ஒன்று ஒன்றா பண்ணி காட்டுறேன். ரொம்ப டைம் ஆகாது, டைம் கன்சம்ஷன் கம்மி தான். 137 ஓகே 37 ஓகே இந்த மாதிரி 3 கொடுத்துருக்கேன் யூடிபியில். ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே யூடிபி வந்து எஸ்யூ நீங்கள் கொடுக்கணுமா? ஓகே இது கொஞ்சம் லேட்டாகும். யூடிபினாவே உங்களுக்கு தெரியும், யூடிபினாவே உங்களுக்கு ஸ்லோ ஆனால் ஓகேவா? யூடிபினாவே ஸ்லோ கன்சிடர் பண்ணிங்க, ஸ்லோவானா ப்ராசஸ் நடக்கும். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்யூ எதுக்குன்னா
நம்ம ஸ்கேன் பண்ணுவோம். இந்த ஸ்கேன் டைப்பில் வந்து யூசர் டேட்டாகிராம். ஸோ யூன்னு இங்கே மென்ஷன் பண்ணிக்காம போர்ட் நம்ம ஸ்பெசிஃபிக்னால பண்ணிக்கோம். ஆனால் ஸ்கேன் பண்ணோம்ல, அதனால யூசர் டேட்டாகிராம் அது என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்கள் வித் ஸ்கேன் நீங்கள் ஸ்பெசிஃபிக் பண்ணியிருக்கீங்க, பட் ஆனால் நீங்கள் ஸ்கேன் பண்ணல அப்படின்ட்டு அதனால எஸ்வியூ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ எஸ்வியூ ஸ்பெசிஃபிக்னா யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோகால், அதெல்லாம் ஸ்கேன் டைப்பில் அவங்க ஸ்கேன் இன்க்ளூட் பண்ணதுனால ஸ்கேன் பண்ணி என்னென்ன போர்ட்ஸ் இருக்கோ யூடிபியில் இங்கே பார்த்தீங்கன்னா யூடிபி மட்டும் கொடுத்துரும். இங்கே பார்த்தீங்கன்னா டிசிபி மட்டும் இருக்கும். இப்போ வந்து டிசிபி மட்டும் ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், ஸ்டெல்த் ஸ்கேன் கொடுக்கலாம். ஓகேவா? எஸ்எஸ் ஏன்னா டிசிபியில் ஆனால் ரன் ஆகும், அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு இங்கே இருக்கவே பார்த்துப்போம். சம் போர்ட்ஸ் இருக்குது. ஓகே, 139 80 அப்புறம் 8080. now I do டீனு கொடுத்து டார்கெட் டீ கொடுத்துருங்க. டீ கொடுத்துட்டு தென் ஓப்ஸ் ஓகே 21 தென் வேறு என்ன போர்ட்ஸ் இருக்குது, 80 தென் 137 சம் 137 தென் 445 செல்ஸ் ஸ்கேன் பண்ணி விடு. ஓகே, நான் போர்ட் ஸ்பெசிஃபிக் பண்ணியிருக்கேன், அது பண்ணும். ப்ரோ போன டைம்னாலும் ப்ரோ 137 இருந்துச்சு, 137 யூடிபிலேயும் இருக்குது, 137 டிசிபிலேயும் இருக்குது. என்ன ப்ரோ எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குது பார்த்தீங்கன்னா, 1 minute I will explain. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சம் போர்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டிசிபிலே இருக்கும், சம் போர்ட்ஸ் வந்து உங்களுக்கு யூடிபிலே இருக்கும். ஓகேவா? எஃப்டிபி, எஸ்எஸ்ஹெச், டெல்நெட், எஸ்எம்டிபி இந்த மாதிரி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஏன்னா யூடிபியில் இருக்கிற போர்ட்டும் டிசிபிலே ரன் ஆகும், சம் போர்ட்ஸ் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக நான் நிறைய போர்ட்ஸ் இருக்குது, நான் சம் போர்ட்ஸ் மட்டும் ரன் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. தென் வந்து நம்ம ரேஞ்ச் கொடுக்கலாம். எப்படின்னா இப்போ இங்கே வந்து 1 to 25 ஒன்றும் இல்லை, இங்கே எப்படி கொடுப்போமே 400 கொடுப்போம். 400 ஓகே, இப்படி கொடுத்து நான் ஸ்கேன் பண்ணலாம். இந்தமாதிரி ரேஞ்ச் கொடுக்கலாம், நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஸ்பெசிஃபிக் பண்ணதுனால 53, 80, 135, 137, 138 இந்த மாதிரி போர்ட்ஸ்லாம் உங்களுக்கு காட்டியிருக்கு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய போர்ட்ஸ் வந்து நம்ம ஸ்பெசிஃபிக் பண்ணதுனால உங்களுக்கு காட்டியிருக்கு. தென் நம்ம போர்ட் ஸ்பெசிஃபிகேஷன். ஓகேவா? போர்ட் ஸ்பெசிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ்க்ளூட் எப்படி பார்க்க போகிறோம். ஓகே, ஈஸி தான், ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஓகே, இப்போ வந்து ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு நான் போர்ட் ஸ்பெசிஃபிக் பண்ணுறேன். ஒரு 1 to 1லேருந்து ஆரம்பித்து ஒரு 2000 போர்ட் நான் ஸ்பெசிஃபிக் பண்ணியிருக்கேன்னா, இங்கே எக்ஸ்க்ளூட் போர்ட்ஸ்னு கொடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800 அதாவது இந்த போர்ட்ஸ்லாம் எனக்கு ரேஞ்ச் கொடுத்துக்கலாம். நீங்கள் ரேஞ்சாகவும் கொடுக்கலாம், ஆர் வந்து ஒன்றா கொடுக்கலாம். இப்போ வந்து ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு ஒரு 137 எனக்கு வந்து வரக்கூடாது. 137 எனக்கு இந்த போர்ட்டில் வரக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 55, 53 தென் 135. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 போர்ட்ஸ் எனக்கு வரக்கூடாது, நான் ஸ்பெசிஃபிக் பண்ணியிருக்கேன். எனக்கு ஷோ பண்ணாத அது அந்த போர்ட்ஸ் தவிர எனக்கு பேலன்ஸ் இருக்கிற எல்லா போர்ட்ஸும் ஸ்கேன் பண்ணி கொடுன்னு நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெயிட், ஓகே இது ஒரு பக்கம் ஆகிட்டுக்கிட்டோம். நம்ம அனதர் சைடை வந்து இன்னொரு பக்கம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, சுடோ சூப்பர் யூசர். ஓகே, ஆனால் சீரியஸாக சொல்கிறேன், என்ன பொறுத்தவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க விதத்தில் யூஸ் பண்ணால் அவங்க செம ஹேக்கராக மாறுவாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் போர்ட்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணியிருக்கேன். அது ரிமூவ் பண்ண எக்ஸ்க்ளூட்னா வெளில ஏற்றுன்னு அர்த்தம். அந்த போர்ட்ஸ் மட்டும் என்னென்ன போர்ட்ஸ்னால் 137 அப்புறம் 135 தென் வந்து சம் போர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதனால் எனக்கு ரிமூவ் ஆகிடுச்சு. அதை தவிர இந்த போர்ட்ஸ் வந்துடுச்சு. ஓகே, நான்
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் நான் செட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ ஒன்றும் இல்லை, ஒன்றுலேருந்தே ஆரம்பித்து எனக்கு ஒரு 5500 போட்டு எனக்கு வராத 5500 போட்டு மட்டும் எனக்கு காட்டாது. பாக்கி அது கீழே இருக்கிற எல்லா போர்ட்ஸும் எனக்கு ஸ்கேன் பண்ணி கொடு, நான் அதுக்கிட்ட சொல்கிறேன். ஸோ இப்போ என்ன நடக்கும்னா, அந்த போர்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு பேலன்ஸ் போர்ட்ஸ் மட்டும் ஸ்கேன் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸோ இந்த போர்ட்ஸ் மட்டும் தான் இருக்குன்ட்டு அவனுக்கு ஷோ பண்ணிடுச்சு. தென் நம்ம என்ன பண்ணலான்னா ஃபாஸ்ட் மோடுன்னு ஒன்று இருக்குது, அது ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா சாரி, என்ஆப் கிட்ட வந்து நான் என்ன கொடுக்குறேன், ஃபாஸ்ட் கேப்சல் ஃபாஸ்ட் கொடுத்துட்டு சர்டன் போர்ட்ஸ் மட்டும் நான் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு ஒரு ஃபாஸ்ட் மோட் செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ஸ்கேன் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ரேஞ்ச் கொடுத்துட்டு ஃபாஸ்ட் ஸ்கேன் இம்ப்ளிமெண்ட். ஓகே, வெறும் ஃபாஸ்ட் மோட் மட்டும் கொடுத்து உங்களுக்கு காட்டுறேன், ஷோ பண்ணுறேன். இது என்ன பண்ணால் உங்களுக்கு டாப் போர்ட்ஸும் அப்புறம் போர்ட் ரேஷியோவில் இருக்கிறத மட்டும் ஸ்கேன் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? எது இம்பார்ட்டண்டான போர்ட்ஸோ அந்த போர்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி கொடுக்கும் டாப் ரேஞ்சிலேருந்து. ஆனால் வந்து ஆர்டர் வைஸாக உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி கொடுக்கும். 1-2லேருந்து ஆரம்பித்து ஒரு 1000 போர்ட்ஸ் மேலேயும் உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி கொடுக்கும். ஸோ இதான் ஃபாஸ்ட் மோடோட வேலை. தென் வந்து டாப் போர்ட்ஸ்னு இருக்கும். டாப் போர்ட்ஸ்னாவே ஒரு ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா வல்லரபிலிட்டி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்காக எந்தெந்த போர்ட் காமனாக இருக்கோ அந்த போர்ட் மட்டும் எடுப்பாங்க. எது அதிகமாக வீக்னஸ், எந்த போர்ட்ஸ் வந்து வீக்னஸில் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி அதை வந்து பேசிக்கலாக ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஓகே, டாப் போர்ட்னு கொடுத்து டாப் போர்ட்ஸ் நான் கொடுத்து என்ட்ரு பண்ணுறேன். ஆர்கியூமெண்ட் சம் போர்ட்ஸ் நம்ம ரேஞ்ச் கொடுக்கணும். இப்போ வந்து 80 கொடுக்குறேன். 80 வந்து கொடுக்கும்போது ஸ்கேன் பண்ணி பார்ப்போம். இதில் வந்து HTTP போர்ட் ரன் ஆகுதா இல்லைன்ட்டு. ஓகே, இதில் வந்து ஒரு ரேஞ்ச் கொடுத்துப்போம். போர்ட் ஸ்பெசிஃபிக் பண்ணல, போர்ட் 80. ஓகே, சாரி காய்ஸ், தப்பாக பண்ணிட்டேன். ஓகே, இதில் வந்து ஒரு 53 ஒரு போர்ட் இருக்கா பார்ப்போம். ஸோ உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி இது சம் எரர். ஓகே, இது யாரோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. நீங்கள் என்ன ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு இது ஒர்க், இது 53 கன்சிடர் ஆகலை. சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு கன்சிடர் ஆகும். போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸிமம் வந்து போர்ட் ஸ்கேன், அதாவது உங்களுக்கு இம்பார்ட்டனாக இதுலேருந்து இதுக்கு கவர் பண்ணியிருப்பேன். இந்த போர்ட் ரேஞ்சை முன்பு நம்மளுக்கு இப்போதைக்கு யாரும் யூஸ் பண்ணுறதுலாம் அதெல்லாம் நம்ம வேண்டாம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ பை கைஸ்.